அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அதிரடியாக ஆக்ஷனாக சூப்பரான ஒரு மாதம் 4K கட்சி தரத்தில் புதிய தொழில்நுட்பம் மூலம் கேப்டன் விஜயகாந்த் அவரோட படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஒரு தேட்டர் 2 தேட்டரில் 500 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆக போகுது. இது ரசிகர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்குது, ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு கேப்டன் விஜயகாந்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்த் நம்ம எல்லாருமே அவர் இருக்கிற போது அவரோட அருமை தெரியல. அவர் மறைஞ்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சு இத்தனை ரசிகர் கூட்டமாக, இத்தனை மக்கள் கூட்டமா அந்த அளவுக்கு இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான, ஒரு அன்பான, ஒரு அழகான நடிகர்னு சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்த் தான். அது மட்டும் இல்லை, ஷார்ட் ஃபார்மாக சொல்ல போனால் அன்னதான பிரபு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அன்னதான பிரபுனாலே ஐயப்பனுக்கு அடுத்து கேப்டன் விஜயகாந்த் தான் உங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் அது ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் 1991 இது வரைக்கும் ரஜினி கமல் உங்கள் படம் 100 நாள் ஓடினாலே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சொல்ல முடியும். அந்த படத்திலே 100வது நாள் படத்திலே அவங்க படம்லாம் ஓடாமல் தோல்வி அடைஞ்சிச்சு. 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் காலத்தில் அவங்களாம் கொடிகட்டி பறந்தாங்க. அப்படி கொடிகட்டி பறந்ததிலே அவங்களே தூக்கி சாப்பிட்டு ஒரு முன்னேறி வந்த ஒரு சிறப்பான நடிகர்னு சொல்லப்போனால் கேப்டன் விஜயகாந்த் தான். இவரோட 100வது படம் அந்தளவுக்கு சிறப்பான ஒரு பேரும் வாங்குச்சு. கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வந்தது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பேரை RK செல்வமணி அவர் தான் கொடுத்துருக்காரு. இந்த படம் 1991 வெளியாகி இதில் மன்சூர் அலிகான், சரத்குமார், லிவிங்ஸ்டன் மற்றும் ரூபினி, அப்புறம் ரம்யா கிருஷ்ணன், இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு படம் சொல்லப்போனால் இந்த படம் தான் சொல்ல முடியும். இதில் மன்சூர் அலிகான் பார்த்தாலே அந்தளவுக்கு பயங்கரமான வில்லனாக இருப்பார். நம்மளே அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்கு மோசமான வில்லனாக மன்சூர் அலிகான் சூப்பராக நடிச்சிருப்பார். இதில் உள்ள பாட்டுகள் பாசமல்ல பாண்டியரே, ஆட்டமா தேரோட்டமா 2 பாடலுமே அந்தளவுக்கு சூப்பராக ஓடிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு மெயினான இதுன்னு சொல்ல போனால் இதில் ஆக்ஷன் காட்சி தான். ஆக்ஷன் காட்சினாலே நமக்கு மிகவும் பேர் போன ஒரு சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்த் தான். அந்தளவுக்கு அவரோட ஃபைட்டும் சரி, சென்டிமெண்ட்டும் சரி, அவர் சென்டிமெண்ட் ஆனாலே நம்மளே அழுதுருவோம். அவர் ஆக்ஷனால நம்மளும் கோவப்படுவோம். அவர் என்ன இருக்காரோ அந்தளவுக்கு நம்ம இருப்போம். அந்தளவுக்கு சூப்பராக அழகாக நடிக்கிற ஒரு சூப்பரான மனுஷன் சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்த் தான். இவரோட படம் தான் அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நினைவுத்தனமாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 22 ரசிகர்களுக்கு ஒரு தரமான விருந்தை சொல்ல முடியும். அந்தளவுக்கு படத்தை விட போகிறாங்க. 500 தேட்டர் மேலே கஷ்டி போகிறதுக்கே தரம்னா சொல்லவே தேவையில்ல. எல்லாமே முழுக்க அந்த படங்களை காட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா மன்சூர் அலிகான் காட்டில் தான் தீவிரவாதி மாதிரி இருந்து அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே கொடுமைப்படுத்திக்கிட்டு அந்தளவுக்கு கொடூரமான மனுஷனாக இருப்பார். அந்த காடு பழைய ஃப்ரெண்டில் நல்லா சரியாக தெரியாது. ஆனால் இப்போ 4K கஷ்டி தரத்தில் காடு எல்லாமே பச்சை பசேன்னு இவரோட ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் எல்லாமே சூப்பராக அருமையாக கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ நேச்சுரலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த படம் ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டிக்கெட் புக்கிங் இப்போ விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்குது. இந்த கூலி படம், இந்த வார் 2 படம்லாம் விட்டுருந்தாங்களே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஓரங்கட்ட தான் போகிறாங்க. அந்தளவுக்கு கேப்டன் விஜயகாந்தோட படம் வரப்போகுது. அவரோட கதையும் சரி, அதில் உள்ள கான்செப்டும் சரி, எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்குது. அந்த காலத்தில் ரசிகர்கள்னு சொல்ல போனால் ரஜினி கமலுக்கு தான் இருப்பாங்க. ஆனால் பெண்கள் அதிகமாக இருக்கிற ரசிகர்னு சொல்ல போனால் கேப்டன் விஜயகாந்த் தான். அந்தளவுக்கு வயசானவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே அவர் பிடிக்கும். அவரோட நடிப்பும் சரி, அவரோட ஆக்ஷன், காதல், லவ், பாட்டு, சாங்கு எல்லாமே அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இப்போ சாப்பாடு வேணும்னா சொல்ல அந்த சாப்பாடு அந்த படம் ஒரு படம் ஓடுதுன்னா அந்த சாப்பாடு போய் சாப்பிடாம அந்த இடத்துல சாப்பாடு தேடி வரணும். அந்தளவுக்கு அந்த படத்தை உத்து கண்காணிச்சிட்டு எவ்வளோ விளம்பரம் போட்டாலும் சரி அந்த படத்தை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அந்தளவுக்கு சூப்பராக ரசிக்கிற ஒரு சூப்பரான ஒரு படம் சொல்லணும்னா கேப்டன் விஜயகாந்தோட படம் தான். அவரோட படம் எல்லா படமே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக ஊமை வெளிகள் படம் விட போகிறாங்க. ஊமை வெளிகள் அந்த கிளவி ஒரு பாட்டி ஒன்று இருக்கும். அந்த பாட்டியை பார்த்தாலே பயமாக இருக்கும். ரவிச்சந்திரன் நைட் நேரம் வந்தது, சில பெண்களை துரத்துறது, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் அடுத்தடுத்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு டிக்கெட் கேப்டன் பிரபாகர் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் போய் புக் பண்ணுங்கள். வெறும் தேட்டர் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகிக்கிட்டு இருக்குது. கூலி படம், வார் 2 படத்தெல்லாம் ஓரம் தள்ளிட்டாங்க. அதோட கதையும் ஸ்டோரியும் யாருக்குமே புரியல. எடுத்தோடனே பாசிட்டிவ் விமர்சனம் இருக்கும், பார்த்தோன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் விமர்சனம் ஆகி அந்த படத்தை ஓரம் கட்டினாங்க. வசூல் தான் சாதனை விமர்சன ரீதியாக தான் சாதனை படிச்சிருக்க தவிர மற்றபடி படத்தில் யாரும் எதிர்பார்த்து போல போகிறவங்க அத்தனை பேருமே படத்தை டிக்கெட் கொடுத்து ஏன்டா பார்க்க போனோம் அந்தளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அனிருத்தோட பாட்டு மட்டும் தான், அந்த 2 பாட்டுக்கு வேணால் போகலாம் அவங்களுக்கு. அதுக்கு தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த பூஜை கிட்டாவுக்கு அதுக்காண்டி எத்தனை 4 கோடிலாம் சும்மா அதிகம் தான் சொல்ல முடியும் அந்த பாட்டுக்கெலாம்.
4 கோடி கொடுத்துக்கிறதுக்கு சும்மா சாதாரண யாராவது வந்து கொடுத்து அவங்கள பாடல் நடிக்க வச்சா கூட அந்த பாட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கும். அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக வந்து அருமையாக நடிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த படம்லாம் நமக்கு எதுக்கு இப்போ வந்து அதை எல்லாத்தையுமே ஓரக்கட்ட போதா கேப்டன் விஜயகாந்த் படம் தான். இப்போ அடுத்ததாக வந்து கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் 22 ரிலீஸ் ஆக போது. நீங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக எல்லாம் போய் பாருங்கள். அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்ம் நீங்கள் பழைய படங்களில் விட இப்போ கஸ்டி 4K தரத்தினாலே புதிய தொழில்நுட்பனால சொல்ல தேவையில்ல, அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக வந்து கொடுத்துருப்பாங்க. பிஜிஎம் எல்லாமே வந்து அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்காங்க. அதுவும் மியூசிக் எல்லாமே வந்து அதிகமாக 7.1னா சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு காதே வந்து இது அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காமல் நம்ம NP நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஏதாவது குறை இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற அப்டேட்லாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் வந்து அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, கூட சேர்ந்துக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.